இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் இணைந்து கொள்கிறோம். இப்போது உங்களுக்காக வர காத்திருப்பது அடையாளம். அடையாளம் என்கின்ற பகுதியிலே நாம் உங்களை அறிமுகப்படுத்த தயாராக இருக்கிறோம். பலரை அறிமுகப்படுத்தியும் வந்திருக்கிறோம். நீங்கள் இப்போதுதான் புதிதாக எழுத தொடங்கி இருக்கலாம். உங்களுடைய படைப்புகள் இந்த வானொலியிலோ அல்லது பத்திரிகைகளிலோ தொலைக்காட்சிகளிலோ கூட வெளிவந்திருக்கலாம். அந்த படைப்புகளை ஆதாரபூர்வமாக நிரூபித்து நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டும். அதே நேரத்தில் உங்களை பற்றிய விவரங்களையும் நீங்கள் பூரணமாக எங்களுக்கு எழுதி உங்கள் படைப்புகளோடு அனுப்பி வைக்க வேண்டும். இது புதிய படைப்பாளிகளுக்கு மட்டுமான அடையாளம் அல்ல. நீங்கள் அறிந்த மூத்த பல எழுத்தாளர்கள், பல கவிஞர்கள் இருக்கலாம். அவர்களை கூட நீங்கள் அவர்கள் பற்றிய விவரத்தோடு நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். பலர் அறிந்திராத பக்கங்களையும் கூட நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் அதனை இந்த அடையாளத்தில் அரங்கேற்ற தயாராக இருக்கிறோம். இப்போது இன்று இந்த அடையாளத்தில் யார் அறிமுகமாகிறார்கள் என்று பார்க்கலாமா? இலங்கையின் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனையைச் சேர்ந்தவர் இளம் கவிஞர் ரியாஸ் முகமது. ஓட்டமாவடி தேசிய பாடசாலையின் பழைய மாணவரான இவர் ஓட்டமாவடி ரியாஸ் எனும் பெயரில் தமிழுக்கு பலம் சேர்த்து வருகின்றார். கல்லூரி காலங்களில் இருந்தே எழுத்தோடு சிநேகித்து வரும் ரியாஸ் மாவடிச்சேனை முசம்மில் ரியாஸ் முகமது என்ற பெயர்களிலும் கவிதைகளை எழுதியுள்ளார். இவரது கன்னிக் கவிதை கரைந்த கற்பு என்ற தலைப்பில் புதுக்கவிதையாக சுடரொளி பத்திரிகையில் 2010ஆம் ஆண்டு வெளிவந்தது. அன்றில் இருந்து இன்று வரை கதை, கட்டுரை, கவிதை, நூல் விமர்சனம் என பல்துறைகளில் தடம் பதித்து வருகின்றார். இவரின் படைப்புகள் இந்நாள் வரை மித்திரன் வாரமலர், தினமுரசு, சுடர் ஒளி, வீரகேசரி, நவமணி, எங்கள் தேசம், மெட்ரோ நியூஸ் போன்ற பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளன. மண் வாசனையுடன் எழுதுவதே தனக்கு மிகவும் விருப்பம் என்று கூறும் ரியாஸ் முகமது தனது பிறந்த மண்ணை நினைவுக்கு கொண்டு வரும் விதமாக கல்குடாவின் எழுத்து என்ற பெயரில் மத்திய கிழக்கின் தமிழ் டைம்ஸ் பத்திரிகையில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், இஸ்லாமிய ஆக்கங்களை எழுதி வருவதுடன் எழுத்து.com, தடாகம், கல்குடா நேசன், முஸ்லிம் நேசன், வல்லமை போன்ற முன்னணி சமூக வலைத்தளங்களிலும் கல்குடா ரியாஸ் என்ற வலைப்பூவிலும் தொடர்ந்து எழுதி வருகின்றார். இவரிடம் தடாகம் கலை இலக்கிய வட்டம் நடத்திய சர்வதேச கவிதை போட்டியில் ரியாஸ் முகமது முதற் பரிசு பெற்றதுடன் கவியருவி சான்றிதழும் பெற்றுள்ளார். இந்தியாவிலிருந்து வெளிவரும் வல்லமை இதழ் அண்மையில் இவரது சமூக ரீதியான கவிதைகளை கருத்தில் கொண்டு வல்லமையாளர் என்ற விருதை வழங்கி இவரை கௌரவித்துள்ளது. மிக விரைவில் ஒரு மரத்தின் சாபம் என்ற கவிதை தொகுதியை வெளியிட இருக்கும் இவர் நபிகளாரின் பண்புகள் என்ற இஸ்லாமிய கட்டுரை நூல் ஒன்றினையும் சந்தன காடு என்ற சிறுவர் இலக்கிய நூல் ஒன்றினையும் மிக விரைவில் வெளியிட இருக்கின்றார். எழுத்துலகில் ஏறுநடை போடும் கவிஞர் ஓட்டமாவடி ரியாஸின் எழுத்துலக பயணம் மேலும் சிறக்க தூவானம் வாழ்த்துக்களை தூவுகின்றது. அடையாளத்துக்கு விடை கொடுப்போம். அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். உங்களுக்காக காத்திருக்கும் அடுத்த அம்சம் என்ன என்பதை இடைவேளைக்கு பின் தெரிந்து கொள்ளுங்கள்.